எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்காக இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க தரமான 3 சீரிஸ தான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல ஜீனி மேக் ஏ விஷ் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. மொத்தமா 13 எபிசோட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மெயின் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஜீனி வரக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு கிடைக்குது. இந்த ஜீனி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஜீனி கிட்ட எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டாங்க, இந்த ஜீனிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அதுதான் இந்த சீரிஸோட கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. மெயினா சீரிஸ் ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபேண்டசி அண்ட் ஃபுல் அட்வென்ச்சரா பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. சீரிஸ் ஃபுல்லா ரொமான்ஸ் அண்ட் காமெடி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு எபிசோடுமே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கொரியன் சீரிஸ். கொரியன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த சீரிஸை கண்டிப்பா பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மொத்தமா 13 எபிசோட்ஸோட தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்ப ரீசெண்டா தான் இந்த சீரிஸ் வந்திருக்கு. சீரிஸ் நல்லா இருக்கு, பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல மான்ஸ்டர் த எட் கெயின் ஸ்டோரி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. மொத்தமா 8 எபிசோட்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ் உடைய கான்செப்ட் என்னன்னா, எட் கெயின் அப்படின்றவரு அவரோட லைஃப்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாம் சம்பவம் பண்ணியிருக்காரு, அதை தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே நீங்க வந்து பார்க்க போறீங்க. இந்த சீரிஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைக்கோ கில்லர் சீரிஸ் தான் இது. இந்த சீரிஸை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், பயங்கர கொடூரமான விஷயங்கள்லாம் இந்த சீரிஸ்ல இருக்கும். எல்லாத்தையுமே விஷுவல் வைஸ் காமிச்சிருப்பாங்க. பிளஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த சீரிஸ்ல வந்து இருக்கும். அதனால இந்த சீரிஸை கண்டிப்பா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இந்த சீரிஸை வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த சீரிஸை நீங்க பார்க்கும்போது நல்லா ஒரு மாதிரி என்னடா இவன் இப்படிலாம் கொடூரமா நடந்துக்கிறானே அப்படின்னு உங்களுக்கு ஸ்டார்டிங் தோணும். பட் கடைசியில நீங்க பார்த்து முடிக்கும் போது, ச்சே அவன் ரொம்பவே பாவண்டா அப்படின்னு இந்த கேரக்டர் மேல உங்களுக்கே பாத்தீங்கன்னா தோண ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த சீரிஸை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா சின்ன பசங்க எல்லாம் பார்க்கவே தேவையில்ல. மெச்சூர்டு ஆடியன்ஸா இருந்தா மட்டும் இந்த சீரிஸை தனியா மட்டும் பாருங்க. ரொம்பவே டீடைலிங்கா காமிச்சிருக்காங்க, கொடூரமாவும் காமிச்சிருக்காங்க. அதனால தனியா மட்டும் பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சைக்கோ கில்லர் சீரிஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இப்ப ரீசெண்டா தான் வந்திருக்கு. கண்டிப்பா பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பீஸ் மேக்கர் சீசன் 2 IMDbல இருந்து 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. மொத்தமா சீசன் 2ல 8 எபிசோட்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலான ஒரு சீரிஸ். இது வந்து டிசியோட சீரிஸ். சீரிஸை பாருங்களேன், அவ்வளவு பயங்கரமா நீங்க வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. மெயினா தமிழ் டப்பிங்லாம் அந்த அளவுக்கு அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனை மட்டும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சீசனை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களே அடுத்து இந்த செகண்ட் சீசனையுமே பார்த்துருவீங்க. அந்த அளவுக்கு தரமான ஒரு சீரிஸா பாத்தீங்கன்னா இந்த பீஸ் மேக்கர் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு எபிசோடுமே அவ்வளவு ஃபன்னா பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. மெயினா தமிழ் டப்பிங்லாம் சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுருக்காங்க. வேற லெவல்ல செம்மையா என்ஜாய் பண்ணி பாக்குற அளவுக்கு தமிழ் டப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸை கண்டிப்பா பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சீரிஸை வந்து தனியா தான் பார்க்கணும். ஏன்னா சீரிஸ்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும், நிறையவே வரும். அதனால இந்த பீஸ் மேக்கர் சீரிஸை தனியா மட்டும் பாருங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல 2 சீசனுமே தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த சீரிஸை தனியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தரமான சீரிஸ். இப்ப நான் சொன்ன இந்த 3 சீரிஸுமே இப்ப ரீசெண்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. 3 சீரிஸுமே தரமா இருக்கும். நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த சீரிஸ்களை பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம வீடியோ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் சீரிஸோட ரிவ்யூஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.